2 இளம் பெண்கள் பிரபலமான பிராங்க் ஷோ மூலியமா மிகப்பெரிய ஸ்டார் ஆக போறோம்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த ஷோல உலகத்தோட மோசமான தடை செய்யப்பட்ட கெமிக்கல் வெப்பனை பயன்படுத்த போறாங்கன்னு, அதனால பாதிக்கப்பட போறது இந்த உலகத்தோட மிக ஆபத்தான சர்வாதிகாரிகள் ஒருத்தரோட சகோதரர்னு அவங்களுக்கு தெரியாது. சாதாரண 2 பெண்கள் எப்படி உலக அரசியல் சதியில மாட்டினாங்க அப்படிங்கிற உண்மை கதை தான் இது. மலேசியா, இரவு 8 மணி. கோலாலம்பூர் நகரமே பிஸியா இருந்த அந்த நேரத்துல 2 பெண்கள் அவங்களோட வாழ்க்கையை மாற்ற போற ஒருத்தரை மீட் பண்றதுக்கு காத்துட்டு இருந்தாங்க. ஆயிஷாங்க 25 வயது இந்தோனேஷிய பெண் ஒரு காஃபி ஷாப்ல பதட்டமா உட்கார்ந்து தன்னோட மொபைல் போனை பார்த்துட்டு இருந்தா. அவ குடும்பத்தை காப்பாத்த பல்வேறு வேலைகளை மலேசியாவில பண்ணிட்டு இருந்தா. அதே நேரத்துல அந்த நகரத்தோட இன்னொரு பக்கத்துல வியட்நாமை சேர்ந்த 29 வயது டான் ஹூங் அப்படிங்கிற பெண் ஒரு ஹோட்டல் லாபியில வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அவ மிகப்பெரிய நடிகை ஆகணும்னு ஆசைப்பட்டு அதற்குண்டான முயற்சிகளா பண்ணிட்டு இருந்தா. அவங்க 2 பேருக்கும் சமூக வலைதளங்கள் மூலியமா ஒரு டிவி ஷோல நடிக்க வாய்ப்பு கிடைக்குது. பொதுமக்களை வச்சு பிராங்க் ஷோ பண்ற டிவி நிகழ்ச்சி தான் அது. காஃபி ஷாப்ல காத்துட்டு இருந்த ஆயிஷாவை சாங் அப்படிங்கிற நபர் சந்திச்சு அந்த பிராங்க் ஷோ பத்தியும் அந்த ஷோல ஆயிஷா எந்த மாதிரி நடிக்கணும்னு எக்ஸ்பிளைன் பண்றான். அமெரிக்கா மற்றும் மற்ற நாடுகள்ல நடக்கிற பிராங்க் ஷோ மாதிரி தான் இதுவும். இந்த ஷோ ஹிட் ஆனா ஆயிஷாவுக்கு நிறைய பணம் கிடைக்கும்னு சொல்றான். மேலும் சாங் அவனோட விசிட்டிங் கார்டு ஆயிஷா கிட்ட காமிக்க அதுல என்டர்டைன்மெண்ட் கன்சல்டன்ட்னு எழுதி இருந்துச்சு. அவன் ஆயிஷா கிட்ட இந்த கான்செப்ட் ரொம்ப சிம்பிள், ஏர்போர்ட், ஷாப்பிங் மால், ரெஸ்டாரண்ட் இருக்கிற சரியான டார்கெட்டை ப்ரொடக்ஷன் டீம் உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்க அந்த டார்கெட்டை நெருங்கி சின்ன சின்ன பிராங்க்ஸ் பண்ணணும். அவங்க ரியாக்ஷனை நாங்க ரெக்கார்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துல நகரத்தோட மறுபக்கத்துல மிஸ் பார்க்குங்கிற பெண் டான் கிட்டையும் இதே விஷயத்த பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணது மட்டும் இல்லாம, டான், எங்க பிராங்க் ஷோல நடிக்க உங்களுக்கு பெர்ஃபெக்ட் லுக் இருக்கு, நீங்க இயல்பா இருக்கீங்க, இது ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்றான். 2 பேருக்கும் ஜப்பான், கொரியாவில நடக்கிற பிராங்க் ஷோ வீடியோக்குள்ள காட்டுறாங்க. அதுல பிராங்க் பண்றதுனால பாதிக்கப்படுற மக்கள் ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆனாலும் கடைசியில சிரிச்சுட்டு போறாங்க. நாமும் இதே மாதிரிதான் பண்ண போறோம்னு 2 பேரும் நம்பி அந்த ஷோல நடிக்க ஒத்துக்கிறாங்க. இந்த ஷோ ஹிட் ஆனா நிறைய பணம் கிடைக்கும், அப்புறம் நல்லா ஃபேமஸ் ஆகலன்னு சொல்ல 2 பேரும் இத ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா பாக்குறாங்க. ஆனா இந்த வாய்ப்புக்கு பின்னாடி இருந்த பயங்கரம் அப்ப அவங்களுக்கு தெரியல. அடுத்த சில வாரங்கள்ல ஆயிஷாவும் டோனும் உண்மையான டிவி ஷோக்கு பிராக்டிஸ் பண்றத நினைச்சு சாங் மற்றும் மிஸ் பார்க் சொன்ன மாதிரி எல்லாம் பண்றாங்க. டார்கெட்டை நம்பிக்கையோட நெருங்குறது, இயல்பா முகம் அல்லது கைகளை தொடறது, அப்புறம் வேகமா கூட்டத்துல எப்படி மறைஞ்சு போறதுன்னு கத்து கொடுக்கறாங்க. மறைவா இருக்கிற கேமராக்கள் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடும்னு 2 பேரையும் நம்ப வைக்கிறாங்க. எப்படி பிராங்க் பண்றதுன்னு சாங் 2 பேருக்கும் சொல்லி கொடுக்கறான். டார்கெட்டோட முகத்துல நாங்க கொடுக்கற ஸ்ப்ரேயரை வச்சு ஸ்ப்ரே பண்ணணும், அது வேடிக்கையான ரியாக்ஷனை உண்டாக்கும், அது கேமரால ரெக்கார்ட் பண்ணிடுவோம், அவ்வளவுதான் அப்படின்னு சாங் அவங்கள்ட்ட சொல்றான். ஆயிஷா, டோன் 2 பேரும் வேற வேற நடிகர்கள் கிட்ட இதையே பிராக்டிஸ் பண்றாங்க. 2 பேருக்கும் கிளவுஸை பயன்படுத்தி தெளிவா வாசனை இல்லாத லிக்விட எப்படி ஸ்ப்ரே பண்ணணும், அப்புறம் கிளவுஸை சீக்கிரமா தூக்கி எரிஞ்சிட்டு கூட்டத்துல எப்படி மறைஞ்சு போகணும்னு சொல்லி கொடுக்கறான். அவங்க இதையே பல தடவை பயிற்சி பண்றாங்க. ஏன்னா இது இயல்பா, நட்பா, ஒரு சிரிப்போட இந்த பிராங்க் பண்ணணுங்கிறது தான் சாங்கோட திட்டம். அடுத்ததா 2 பேருக்கும் கோலாலம்பூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டோட ப்ளூ பிரிண்ட்ஸை கொடுத்து 2வது டெர்மினலை நல்லா தெரிஞ்சுக்கவும் எங்கெங்க உள்ள வர்றதுக்கும் வெளியே போறதுக்கும் வழிகள் இருக்குன்னு பிராக்டிஸ் பண்ண சொல்றான். அவங்களுக்கு இதெல்லாம் ஷோல நடிக்க போறதுக்கான பிராக்டிஸ் மாதிரி தான் தோணுச்சு. இந்த பிராங்க் எபிசோடுக்கான டார்கெட் ஒரு பிசினஸ் மேன் அப்படின்னு சாங் சொல்றான். கொஞ்சம் இடம் அதிகமா, நடுத்தர வயசுல தனியா பயணம் பண்ணிட்டு இருக்க ஆளுதான் நம்ம டார்கெட்டா செலக்ட் பண்ண போறதாவும் சாங் சொன்னான். ஆனா இந்த பயிற்சி நேரங்கள்ல ப்ரொடக்ஷன் க்ரூ ஏன் வரவே இல்லைன்னு ஆயிஷா அல்லது டான் 2 பேருக்கும் தோணவே இல்லை. அவங்க 2 பேருக்கும் டிவில அறிமுகம் ஆகுறதும் வீட்டுக்கு அனுப்ப போற பணம் மேல மட்டும்தான் கவனம் இருந்துச்சு. பிப்ரவரி 13, 2017 காலை நேரம். கோலாலம்பூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வழக்கமான பரபரப்பும் 2வது டெர்மினல் சர்வதேச பயணிகளோட வழக்கமான நடமாட்டத்தோடவும் பிஸியா இருந்துச்சு. சரியா 9 மணிக்கு ஆயிஷா கிட்ட அவ பிராங்க் பண்ண வேண்டிய ஆளை சாங் அடையாளம் காமிக்கிறான். இவங்க எதிர்பார்த்தது போலவே கூட்டத்துல தனியா அவர் நடந்து வந்துட்டு இருந்தாரு. ஆயிஷாவுக்கும் அந்த நபர் பெர்ஃபெக்ட் மேட்சா தோணுச்சு. இந்த பிராங்க சரியா பண்ணணும்னு ஆயிஷாக்கு படபடப்பா இருந்துச்சு. ஆல்ரெடி பிராக்டிஸ்ல சொல்லி கொடுத்த மாதிரி கிளவுஸ போட்டுக்கிட்டு கையில ஸ்ப்ரே பாட்டிலோட ஒரு பக்கத்துல போய் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்ல, அந்த நபர் ஆயிஷாவை நிமிர்ந்து பார்க்கும்போது அவரோட முகத்துல நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு சிரிப்போட கூட்டத்துல காணாம போயிடுறா.
சில நிமிஷங்களுக்கு பிறகு டோன் எதிர் திசையிலிருந்து வந்து அதே நபரை நெருங்கி அவர் முகத்தை கட்சிகளை தொடச்சிட்டு இருக்கும் போது அவரை கூப்பிடுறா. அவரோட ஷர்ட்ல ஏதோ இருக்குன்னு சொல்ல அந்த நபர் அவரோட ஷர்ட்டை பார்க்கும்போது அவ தன்னோட கையில் இருந்த ஸ்ப்ரே பாட்டில வச்சு மறுபடியும் ஸ்ப்ரே பண்ணிட்டு ஆயிஷா மாதிரியே கூட்டத்துல காணாம போயிடுறா. ரொம்ப நல்லா நடிச்சுட்டதா நம்பிட்டு அவங்களோட ஹோட்டல் ரூமுக்கு போன 2 பேருக்கும் தெரியாது அவங்க எவ்வளவு பெரிய குற்றத்தை பண்ணிருக்காங்க அப்படின்னு. இந்த உலகத்தோட மிக மோசமான ரசாயன ஆயுதங்கள்ல ஒன்னான PX நர்வ் கேஸ்னால தாக்கப்பட்டது தெரியாம அந்த நபர் தன்னோட கேட்டை நோக்கி தொடர்ந்து போயிட்டு இருந்தாரு. அடுத்த சில நிமிடங்கள்ல அந்த நபர் பாதிப்புகளை உணர ஆரம்பிச்சார். கண் எரிச்சலா தொடங்கி ரொம்ப சீக்கிரமா மிக மோசமான விளைவுகள் ஏற்பட ஆரம்பிச்சது. அவரோட பார்வை கொஞ்சம் கொஞ்சமா மங்கி மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்பட்டுச்சு. ஏதோ தப்பா இருக்கிறத உணர்ந்த அந்த நபர் ஏர்போர்ட் செக்யூரிட்டி மற்றும் அங்கிருந்த மெடிக்கல் ஸ்டாஃப் அவங்களை அணுகி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல சொல்ல அவரோட குரல் பலவீனமாயிட்டே இருந்தது. 2 பெண்கள் என்னோட முகத்துல ஏதோ ஸ்ப்ரே பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அதிகமா வேர்த்து நிக்க முடியாம தள்ளாடிட்டு இருந்தாரு. ஏர்போர்ட் மெடிக்கல் ஸ்டாஃபுக்கு அவரோட நிலைமை புரிஞ்சுது. அவரோட சுருங்கிய ஐ ரெட்டினா, அதிக உமிழ்நீர், மூச்சு விடுறதுல சிரமம், தசை இருக்கும், இது எல்லாம் ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ்னு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவரை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு மெடிக்கல் ஆபீசர் ஒருவர் சொல்ல அந்த நபரை ஆம்புலன்ஸ் ஸ்ட்ரெச்சர்ல ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. ஆனா அவரோட நிலைமை மோசமாகிட்டே இருந்துச்சு. ஏர்போர்ட்ல இருந்து புத்திரஜயா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கும் போது மெடிக்கல் ஸ்டாஃப் அவரை ஸ்டெபிலைஸ் பண்ண கடுமையா முயற்சி பண்றாங்க. ஆனா அவரோட நரம்பு மண்டலம் வரிசையா செயலிழந்துட்டு இருந்துச்சு. அவங்க எவ்வளவோ முயற்சி எடுத்தும் அந்த நபர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு இருந்தாரு. ஹாஸ்பிட்டல் போனதும் அவரை செக் பண்ண டாக்டர்ஸ் அவர் இறந்துட்டதை உறுதி பண்ணாங்க. ஆட்டாப்சி ரிப்போர்ட்ல அவரோட இறப்புக்கு காரணம் PX நர்வ் கேஸ் தான் கன்ஃபார்ம் ஆச்சு. மலேசிய போலீஸ் விசாரணையை ஆரம்பிச்சப்பதான் அதிர்ச்சிகரமான உண்மைகள் வெளியே வந்துச்சு. இறந்து போனது ஒரு சாதாரண பிசினஸ் மேன் இல்ல, அவரு கிம் ஜாங் நாம், வடகொரிய சர்வாதிகாரி கிம் ஜாங் உன் அவர்களோட சகோதரர். ஒரு சாதாரண பிராங்க் மூலியமா அவர் இறக்கல, தடை செய்யப்பட்ட ரசாயன ஆயுதமான PX நர்வ் கேஸை பயன்படுத்தி செய்யப்பட்ட படுகொலை தான் இது. விசாரணையில வடகொரியாவோட சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் ஆயிஷா மற்றும் டான் 2 பேரையும் பிராங்க் ஷோன்னு நம்ப வச்சு கிம் ஜாங் நாம கொலை பண்ணிருக்காங்கன்னு தெரிய வந்தது. கிம் ஜாங் நாம் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா வடகொரியாவுக்கு இருந்துட்டு வந்துட்டு இருந்தாரு. அவரு வடகொரியாவை பத்தி எதிரான கருத்துக்களை வெளிப்படையா சொல்லிட்டு இருந்தாரு. ஆயிஷா, டான் 2 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா வடகொரியாவோட சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் இந்த விஷயம் வெளியே தெரியறதுக்கு முன்னாடியே மலேசியா விட்டு தப்பி இருந்தாங்க. ஏசியாவோட பிஸியான ஏர்போர்ட்ல நடந்த இந்த அரசியல் படுகொலை உலக நாடுகள்ல பெரும் சலசலப்பை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம்.